திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பதுதானே உண்மை. அதனாலே சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால், விடையாய் எனுமால் வெறுவா விழுமால், மடைவார் குவளை மலரும் மருகல், உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இறைவா, இது உனக்கே தகுமா? இவளுக்கு இப்படி ஒரு மெலிவு ஏற்பட்டு விட்டதே, இதற்கு நீ என்ன சொல்லப் போகிறாய் என்று இறைவனிடத்திலே முறையிடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் முறையிடாமலே அள்ளி கொடுத்தவன் இறைவன். இவருடைய முறையீட்டை இறைவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சற்று நேரத்தில் இந்த பாடல் பாடிய அளவிலே தலைக்கேறி இருந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அவர் எழுகிறார். அந்த பாம்பு தீண்டிய அந்த மனிதர் எழுந்து நிற்கிறார். உடனே அந்த பெண்ணும் அவரும் ஞானசம்பந்தரின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார்கள். வணங்கிய அளவிலேயே ஞானசம்பந்த பெருமான் 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமானினுடைய வரலாற்றிலே இருக்கிறது.